வீரப்பனையே பார்க்காம, வீரப்பன் காடு இருக்கிற இடத்துக்கே போகாம, அதை பற்றி எதுவுமே தெரியாம இருந்தவனையும் போலீஸார் பிடிச்சிட்டு போய் வழக்கு போட்டிருக்காங்க. வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நக்கீரன் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பல ஊழியர்களுக்கு 3 மாதமா 4 மாதம் எங்களுக்கு வந்து சம்பளம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. வீரப்பனை கைது செய்தது கர்நாடக வனத்துறை அல்ல, டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் அல்ல. அப்போ மொத்தமா உங்களுக்கு பார்க்கும்பொழுது வீரப்பனோட வரலாறு அப்படிங்கிறது ஒரு 3 மணி நேரம் அவர் இந்த தொடர்ல வராருன்னே சொல்லலாமா? ஒரு 3 மணி நேரம் அவரோட 3 வாய்ஸ் மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் வரலாம். இன்னும் சில செய்திகள்லாம் இருக்கு. இன்னும் சில செய்திகள்லாம் இருக்கு. அதுவும் அடுத்தடுத்த கட்டத்துல இதை வணிக ரீதியா அவர் கொண்டு வருவாரு. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நக்கீரன் நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய பல ஊழியர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 மாதமா 4 மாதம் எங்களுக்கு வந்து சம்பளம் தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரே தயாரிச்சிருந்தால் எங்களுக்கு அந்த சம்பளமாவது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற அவங்க ஆதங்கம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனா இவங்களுடைய மகள் தயாரிப்பு நிறுவனம் போட்டு அதை தயாரிச்சிருக்காரு. அது என்ன காரணத்துக்காக செஞ்சாருன்னு தெரியல. அதனால நீங்க அதுல இன்வால்வ் ஆக வேணாம்னு விட்டுட்டீங்களோ? ஆமா, நான் அதுல இன்வால்வ் ஆகல. ரெண்டாவது, இவர் இப்படித்தான் நடந்துக்கிறார் அப்படின்னு தெரியும். அதாவது இந்த உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார். உழைப்பு சுரண்டல் அந்த வார்த்தைக்கு முழுக்க தகுதியான நபர் இவர் மட்டும்தான். இந்த ஒரு செய்தியில கூட சொல்லிப்பாரு, நான் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் முதல் தொகுதி நூல்ல டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் பற்றி ஆய்வு பண்ணும்போது ஒரு செய்தி எனக்கு தெரிய வந்தது. டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் 1996ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல சாமராஜ் நகர் டிசிஎஃப் இருக்கும்போது அவருக்கு கீழே ஏசிஎஃப் போஸ்ட்ல சீனிவாசன் ஒருத்தர் இருந்திருக்காரு. சரி. ஒரு படிப்பறிவு இல்லாத கிராமத்தை சேர்ந்த ஒரு யதார்த்தமா வெளி உலகம் அரசியல் சட்டம் சார்ந்த எந்த ஊரும் தெரியாத வீரப்பன் சீனிவாசன் அப்படின்னு சொன்ன பேரை 2 பேர் இருந்திருக்காங்க. எந்த சீனிவாசன்கிறது தெரியாம ஒரு குழப்பத்துக்கு வந்திருக்கலாம். இந்த டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன்கிறவர் ரொம்பவும் யோக்கியமான மனிதனாக அறியப்பட்டவர், வாழ்ந்தவர். ஆனால் அந்த சீனிவாசன்கிறவர் அதுக்கு நேர் எதிரான குணம் கொண்டவர். மிக மோசமா நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மேலேயே முயல் வேட்டை ஆடியதான ஒரு வழக்கில் அவரை கைது பண்ணி உள்ள வைக்கிறார். அவ்வளவு ரஃபா நடந்தக்கூடிய ஒரு அதிகாரி. அந்த 2 பேர் இருந்ததுல வீரப்பனை யாரோ ஒருத்தர் சித்திரவதை பண்ணியிருக்காங்க, சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. வீரப்பனை சுட்டுக்கொள்ளவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து வனத்துறையினுடைய செல் போலீஸார் நடத்தின ஒரு முயற்சி. இந்த முயற்சிகளை எல்லாம் நான் அப்படியே விரிவா கொண்டுட்டு போயிட்டு இந்த 2 சீனிவாசன் இருந்திருக்காங்க. இந்த 2 சீனிவாசன்ல வீரப்பன் ஏசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் செய்த குற்றங்களை எல்லாமே டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் செஞ்சதா நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசிஎஃப் ஸ்ரீனிவாசனாக இருந்த சீனிவாசனை நான் சந்திக்கிறேன். வீட்டுல போய் உட்கார்றேன். 2 மணி நேரம் பேசுறோம். வெவ்வேறு விஷயங்களை பேசி முடிச்சுட்டு, வீரப்பன் கைது செய்யப்பட்டிருந்த போது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் சாரோட நீங்களும் இருந்தீங்கல்ல அப்படின்னு பேசும்போது, சாரி நம்ம அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்றாரு. நான் அதை பத்தி பேச விரும்புறேன்றாரு. அதே நேரத்தில் வீரப்பனை கைது செய்தது கர்நாடக வனத்துறையும் அல்ல, டிசிஎஃப் ஸ்ரீனிவாசம் அல்ல. கர்நாடக வனத்துறையினுடைய கர்நாடக காவல்துறையில இருக்கிற ஃபாரஸ்ட் செல்விங் டிஐஜியாக இருந்த ஹர்லங்கர் தான் கைது பண்றாரு. சரி. அவருக்கு கீழே இருந்த எஸ்பி எம்பி மூர்த்தி மானிட்டர் பண்றாரு. அவருக்கு கீழே இருந்த டிஎஸ்பி மாதேசாமி இவரை தனியா காவலில் வச்சு விசாரிக்கிறார். ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு பண்றாரு. மாதேசாமி சார்க் மாநாடுகளுக்கான பாதுகாப்பு பணிக்கு போனதுக்கு பிறகு, அதாவது அந்த காலகட்டத்தில் பெங்களூர்ல கிட்டத்தட்ட ஒரு 25-30% தமிழ் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, தமிழ் ஆளுங்க. ஜெயவர்த்தனை இலங்கை அதிபராக இருந்த ஜெயவர்த்தனை பெங்களூர் வர்றதுனால தமிழ் அதிகாரிகளை பூரா வேற இடத்துக்கு அனுப்பிட்டு தமிழ் மொழி பேசாத தாய்மொழியாக இல்லாத அதிகாரிகளை பெங்களூர்ல டியூட்டி போட வைக்கிறாங்க. ஏன்னா விடுதலை புலிகளுக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இருந்த ஆளுக்கு தமிழர்கள் எதிராக இருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த மண்ணில் தமிழ் பேச தெரிந்த காவல்துறை அதிகாரி எல்லாமே பெங்களூர் இருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்ப அந்த வெற்றிடத்தை நிற்பதற்காக டிஎஸ்பி மாதேசாமி அங்க போயிடுறாரு. இந்த நேரத்துல எம்பி மூர்த்தி, இவரும் ஏசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் மாதிரியான குணம் உள்ளவர். அவர் தன்னுடைய பொறுப்புல வீரப்பனை வாங்குறாரு. ஏசிஎஃப் ஸ்ரீனிவாசும் பொறுப்புக்கு வர்றாரு. இவங்க 2 பேர் தான் அவரை வச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எந்த விதமான எவிடன்ஸ் இல்லாம இந்த கேரக்டரை க்ளோஸ் பண்ணலாங்கிற முடிவு கூட வர்றாங்க. ஆனா அந்த காலகட்டங்களில் முழுமையா வீரப்பன் சொன்ன தரவுகளினுடைய அடிப்படையில திண்டுக்கல், மதுரை, திருவனந்தபுரம், எர்ணாகுளம், கொச்சின், கோயம்புத்தூர் இந்த மாதிரி யானை தந்தம் கொள்முதல் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல போய் அந்த ஆட்களை எல்லாம் பிடிக்கிற வேலையை சீனிவாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வீரப்பன் தப்பிச்சு போனதாக சொன்ன அன்னைக்கும் கூட 2 நாளைக்கு முன்னே திருவனந்தபுரம் போன டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் திம்மம் மலைப்பாதையில மேல வந்துட்டு இருக்கும்போது தான் ஒயர்லெஸ்ல மெசேஜ் வருது, வீரப்பன் தப்பிச்சிட்டான்ட்டு. ஏன்னா அவர் கூட இருந்த டிரைவர் பசவராஜன் கிட்ட சொல்றாரு. ஆக வீரப்பன்
ஏசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் செய்த எல்லாத்தையுமே டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் செய்ததா சந்தேகப்பட்டு அவரை தப்பா நினைச்சிட்டார் அப்படிங்கிறத நான் பதிவு பண்றேன். அதே நேரத்துல எம்பி மூர்த்தி நான் போன்ல பேசுறேன். அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டு நான் எம்பி மூர்த்தி இல்லைன்ட்டார். அவருடைய போட்டோ ப்ரொஃபைல பார்த்தா மூர்த்தி இருக்காரு. இப்படி இந்த 2 பேர், நான் இந்த நூல்ல 1000 பேரை சந்திச்சிருக்கேன்னா 2 பேர் தான் பேச விரும்பாதவங்க. ஒண்ணு ஏசிஎஃப் ஸ்ரீனிவாசன், இன்னொன்னு எம்பி மூர்த்தி. இந்த 2 பேர் தான் ஆமா பேச மாட்டாங்க. இந்த 2 பேர் தான் வீரப்பன் சீனிவாசனுடைய காவல் இருந்ததாக சொல்லி தப்பிச்சு வந்தா சொல்லக்கூடிய நேரத்துல கூட இருந்தவங்க. அவங்க 2 பேரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த புத்தகத்துல அதை பத்தி அவங்கள பத்தி அவர் இருக்கு. இதை இந்த உழைப்பு சுரண்டல்னு சொல்லிட்டு இருக்கிற எங்க ஆசிரியர் இதே கண்டனை ஒசூரை சேர்ந்த வக்கீல் ஜெயபிரகாஷ், அவரு நக்கீரல முன்னால் பணியாற்றுவார், அவர் மூலமா பேச வச்சிருப்பார். வீரப்பன் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட நேரத்துல என்ன நடந்தது, அங்க சீனிவாசங்கிற பேர்ல பலர் இருந்ததா தெரியுதும்பார். பலர் இருந்தா தெரியுதுன்னா நீங்க ஆய்வு பண்ணிருக்கணும், அல்லது அந்த காவல்துறையில வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்தா ஒருத்தர் சொல்லணும். இந்த நூலை படிச்சுட்டு இதுல இருக்கிற செய்தியை சொல்றது எப்படி அது ஒரு ஆவணமா மாறும், அல்லது அதை இந்த நூல்ல எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னார்னா அது இருக்கும், போற்று நம்ம ஏத்துக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இந்த நூல்ல நான் சொல்லியிருக்கிற பல விஷயங்களை அவங்களுடைய ஆய்வா எடுத்து கையாண்டிருக்காங்க. அது எல்லாமே உழைப்பு சுரண்டல் தான். இது 27 வருடத்துக்கு முன்ன எடுத்த வீடியோவில் எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரிதான் இது. இது அவங்களுடைய தொடர்ந்து நடக்கிற வழக்கம். அதனால ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது. இந்த புக் சார் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் எழுதியிருக்கேன், இதை நான் எழுதணும் அப்படிங்கிற காரணம் எப்போ ஆரம்பிச்சது? எனக்கு நான் வீரப்பனை சந்தித்த அந்த காலத்திலேயே முதல் சந்திப்பில் இருந்து என்னுடைய வரலாறுகளை நானே எழுதணும்னு சொல்லுவார் வீரப்பன். அதை நானே திரைப்படமா எடுக்கணும், நானே நடிக்கணும் அப்படிம்பார். வெளியிலாமா மிகச்சிறந்த நாடக கலைஞன். அதுதான் அது பேசுற பேச்சிலே தெரியுது, நல்ல கலாய்க்கிறது. செங்கப்பாடியில ஒவ்வொரு ஆண்டும் நாடகம் நடக்கும். அங்க வந்து சமூக நாடகம் நடக்கும். சமூக நாடகம்ங்கிறது ஆண் பெண் எல்லாருமே வெளியில இருந்து வந்து நடிச்சு போற ராமாயண மகாபாரதமான கதைகள் சமூக நாடகம், சரித்திர நாடகம். சமூக நாடகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ளூர் இளைஞர்களால் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த மாதிரி நாடகத்தை வீரப்பன் பலமுறை நடித்திருக்காரு. மதுரையை சேர்ந்த கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கிருந்து இயக்குனராக இருந்து ஒரு நாடகம் நடத்திருக்காங்க. 1983, 84 அந்த நாடகம் நடந்திருக்கு. அதுல வீரப்பன் தான் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. ஆமா, அந்த அடிப்படையில அவர் வந்து தன்னுடைய வரலாற்றை எழுதணும், அந்த வரலாற்றை ஆவணப்படுத்தணும், நானே நடிக்கணும், சினிமாவை எடுக்கணும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த காரணத்தினாலேயே நான் வீரப்பன் சாகின்ற காலம் வரைக்கும் இதை பற்றி நான் யாராவது கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அவரே வருவாரு, அவருடைய வரலாறு சொல்லுவாரு, அவர் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தலையிடல. அதுக்கு பிறகு வீரப்பனை பற்றி நாம் கேட்டிருக்கிற பார்த்திருக்கிற பல செய்திகள் வியக்கத்தக்கவைகளான செய்திகள், அதெல்லாம் ஆவணமா பதிவு பண்ண வேண்டிய அந்த செய்திகளா இருந்தாலும் அதை பற்றி நம்ம நூலா எழுதணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் என் மேலான வழக்குகள், அந்த வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போறது, காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கிறது, வனத்துறை அதிகாரிகளை சந்திக்கிறது, இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய தரப்பில் வீரப்பன் தரப்பில் நடந்ததை விட சில சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 3 கோணத்துல இருந்து பார்க்கணும். பொதுமக்கள், வீரப்பன், காவல்துறை, வனத்துறை எல்லாரோட கோணத்துல போகணும் அப்படிங்கிற. நான் ஏற்கனவே நிறைய நூல்கள் படிப்பேன். அந்த நூல்களினுடைய அடிப்படையில் எனக்கு வந்து ஊவேசா அவர்களுடைய என் சரித்திரம் அப்படிங்கிற நூல் படிக்கும். அந்த நூல் வந்து அவ்வளவு அற்புதமான நூல். அதே மாதிரி டொமினிக் லப்பியர் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரர் எழுதின நள்ளிரவில் சுதந்திரம் அப்படிங்கிற நூல், அது ஒரு அற்புதமான நூல். ஒரு வரலாற்றை எப்படி பதிவு பண்ணுங்கிறது. இந்த மாதிரி ஒரு நூல் எழுதணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது, என்னை சந்திக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்கள் மட்டும் எல்லாமே வீரப்பன் நல்லவரா கெட்டவரா, வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கறத கேட்பாங்க. அப்ப இந்த நூலை நம்ம எழுதணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். 2018க்கு பிறகு நான் அந்த வேலையை தொடங்கி 2023 முழுமையா முடிச்சிட்டீங்க. வீரப்பனையே பார்க்காம, வீரப்பன் காடு இருக்கிற இடத்துக்கே போகாம, அதை பற்றி எதுவுமே தெரியாம இருந்தவனையும் போலீசார் பிடிச்சிட்டு போய் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம ஒரே கர்நாடகத்துல பார்க்க முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வீரப்பன் தான். வீரப்பன் தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. உதாரணமா கொளத்தூர்ல பூக்கடை வச்சிருக்காரு சேகர்னு ஒருத்தர். சரி, இவருக்கு பூக்கடைக்காரர்களுடைய என்ன வேலை, காட்டுல இருந்து ஒருத்தர் பூ பறிச்சு கொண்டாந்து கொடுத்துருவான். அவனுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் காசை கொடுத்து அந்த பூ வாங்கி கட்டி விற்பார். இவரு வெளியூருக்கு போறதுக்கு, வெளி இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இருக்காது, சாத்தியம். இதே பொழப்புல இருக்கான். இவர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் போலீஸுக்கு உளவு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நபர், அவரு வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர். இவர்கிட்ட ஏதோ மாலை கேட்கிறாரு, கடனா கேட்கிறாரோ அல்லது காசு குறைவா கொடுக்குறாரோ, இவர் மாலை தரலங்கிறாரு. பிரச்சனை அதிரடிப்படைக்கு இவனும் வீரப்பனுக்கு உதவி செய்யறான். வீரப்பன் அந்த கோயில பூஜை பண்ணப்போ இவன் தான் பூ கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டானு கொஞ்சம் லிங்க் எடுத்து விட்டான். சரி, ஆனா நேரடியா அந்த உண்மையான ரீசன் சொல்ல, காசு இல்லாத காரணம் சொல்லல, இவன் தான் மாட்டி விடுறானே, காட்டி கொடுக்குறான். ஆமா, இவன் போட்டு விடுறான்ல. இவன் சொன்ன ரீசன் சரியா இருந்தது. வீரப்ப கோயில்ல மாலை போட்டு பூஜை பண்ணியிருந்தாலும் அந்த இவன் தான் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் எடுத்து விட்டான்.
இவனை கர்நாடக அதிரடி படை தூக்கிட்டு போகுது. யார் இந்த சேகரன்? சேகரனை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஒருவேளை சேகர் கடையில் மாலை வாங்கி கொண்டு வந்ததாக அந்த வீரப்பன் குழுவில் இருந்து ஒருத்தர் சொல்லியும் இருக்கலாம், கைது செய்யப்பட்டிருக்கும் போது. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தொடர்பு இல்ல. அவன் வந்து மாலை வாங்கிட்டு போயிருக்கலாம் இவன்ட்ட கூட. யதார்த்தமா கூட நடந்திருக்கலாம். இதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு ஒரு காலகட்டத்தில் தடா வழக்குல ஒரு உள்ள தள்ளி விட்டுறாங்க. 8 வருஷம் உள்ள வந்திருக்கான். செய்யாத ஒரு குற்றத்துக்காக 8 வருடம். இந்த சேகர் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாதவன். இதை பற்றி பின்னாளில் ஆய்வு செய்யும் போது ராஜ்குமார் கடத்தப்பட்டு காட்டுக்குள்ள இருந்தாரு. காட்டுக்குள்ள இருக்கும்போது கர்நாடக அரசு சார்பாக பேச வந்தவங்க வீரப்பனுடைய கோரிக்கையை ஏற்று நாங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம். வீரப்பன் கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஏதாவது கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கேன். இதை போய் வீரப்பன் சொன்னா அவர் கொஞ்சம் மனநிறைவோட ராஜ்குமார் விடுதலை செய்வாரு, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு கொளத்தூர் மணி என்ன ஒப்படைக்கிறாங்க. கொளத்தூர் மணி என்ன விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது வீரப்பனோடு 6 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் காட்டுக்குள்ள இருந்துட்டு 6-7 கொலை வழக்குகள்ல சிக்கி 8 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்து ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற முறையில. இந்த சேகருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. ஏன்னா இவன் வீரப்பனையே பார்க்காம சிறையில் இருந்தவன். இவனுடைய இழப்பு வேற, உன்னுடைய இழப்பு வேற. நீ எல்லா குற்ற வழக்கும் செஞ்சிருக்க, அவன் செய்யாத குற்றத்துக்காக 8 வருடம் அனுபவிச்சிருக்கான். இப்ப என்ன குற்றச்சாட்டு சொல்றான்னா, அந்த நபர் ரொம்ப ஈஸியா சொல்றாரு, அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா என் பேர்லயும் 1 லட்சம் ரூபாய் எழுதியிருப்பான், ஆனா எனக்கு 10,000 ரூபாய் தான் கொடுத்தான், குளத்தூர் மணி தின்னுட்டான் அப்படிங்கிறான். இதை நீங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா தெரியாது, களத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இதை என்ன கண்ணில் நீங்க பார்க்க முடியும்? இப்ப சுப்புடைய அண்ணன் வீரப்பனை காட்டுன்னு என்ன மிதிச்சாங்கிறாரு. இவரும் சிறையில் இருந்தார், இவர் மேலே போய் வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனா இவரை போலீஸ் பிடிச்சது உன் தம்பி எங்கடா போனான்னு கேட்கறது தான். ஆனா வீரப்பனோட கூட இதை சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி லிங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போலீஸ்ல எவ்வளவு கிரிமினல் மைண்ட் உள்ளவர் இருக்காங்களோ, வழக்கறிஞர்கள் எவ்வளவு குறுக்கு புத்தி உள்ளவங்க இருக்காங்களோ, பத்திரிகையாளர்கள் எவ்வளவு இருக்காங்களோ, அவங்கள விடவும் கொஞ்சமும் குறைவில்லாத மக்களும் அந்த பக்கத்துல இருக்காங்க. அவங்களுடைய புரிதல் இல்லை. அந்த அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப எளிமையா கடந்து போயிடலாம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பத்தி யோசிக்கிறது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகள் எதிர்காலத்துல என் மேலேயும் வரும். ஏன்னா அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு ஃபீல்டு ஒர்க்குக்கு போனோம்னா அது மைசூர் சிறையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு சிறைவாசியை மீட்கணும் அப்படின்ட்டு அன்புராஜ் எனக்கு போன் பண்ணுவாரு. வீரப்பனுடைய குழுவில் இருந்து வெளியில வந்து ஒரு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிச்சுட்டு, இனிமேல் வீரப்பன் வழக்குல யாருமே ஜெயிலுக்குள்ள சாகக்கூடாது, அவனை எல்லாரையும் வெளியில கொண்டாடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா போராடினவர் அந்த ஒரு அன்புராஜ். அந்த தம்பி தான் எல்லார்கிட்டையும் உதவி. எப்போ போன் பண்ணி எதை கேட்டாலும் உடனே பண்ண அனுப்பிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னென்ன பண்ணலாம். சைமன் அப்படிங்கிற ஒருத்தருடைய மனைவி ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு 13-14 ஆண்டுகளுக்கு முன்ன போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. வக்கீலுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யணும் தான் நான் கேட்பேன், கொடுத்துருவேன். அந்த மாதிரி நியாயமா தான் கேட்பேன். அந்த மாதிரி அவர் பல நண்பர்கள் இருக்காங்க. அந்த வகையில் ஞானப்பிரகாசம் ஒருத்தரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு போராடினாரு. கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் இருந்த ஞானப்பிரகாசத்தை லாங் டைம் பெரல், தேதி குறிப்பிடப்படாமல் அவரை பிணையில நீதிமன்றம் விடுதலை பண்ணி வெளியில் கொண்டு வந்துருச்சு. வெளியில கொண்டு வந்த ஞானப்பிரகாசம் ஒரு 7-8 மாசங்கள் தொடர்ந்து போறாரு. ஒரு இடத்துல என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, அன்புராஜ் சரியில்லை, இப்ப நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாரு. இந்த ஞானப்பிரகாசத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு டெல்லியில இருந்து ஒரு வக்கீல சென்னைக்கு பெங்களூர் வர சொல்லிட்டாரு. அவரும் வந்துட்டாரு. 1 நாள் வழக்கு முடியும், 2 நாள் வழக்கு முடியும், 3 நாள் வழக்கு முடியும் பாக்குறாரு, முடியல, தள்ளி இழுத்துட்டே போகுது. இவர் 2 நாளைக்கு மட்டும் அறை போட்டிருக்காரு. 4000. பெங்களூர்ல வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சிட்டி, ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் ரூம் லாட்ஜ் சாப்பிடுது. இவன் 2 நாள் போட்டிருக்கான். மீண்டும் 2 நாள் போகும்போது பணம் இல்லை. நான் சர்ச்சில் தங்கியிருக்கேன். அங்க இருக்க ஒரு சர்ச்சில் போய் நான் இரவு படுத்துக்குவேன், காலையில அங்கேயே குளிச்சு வந்துடுவேன். ஆனா வக்கீல் அப்படி தங்க வைக்க முடியாது. என்னென்ன செய்யுதுன்னா, அடுத்த 2 நாளா 3 நாளா நான் அந்த தொகையை அனுப்புறேன், நான் அனுப்பி வச்சேன். இந்த மாதிரியான வேலை செய்யறவங்களையே இந்த மக்கள் எளிதில் தூக்கி போட்டுறாங்க. நான் 2-3 முறை போன் பண்ணேன், அன்புராஜ் எடுக்க மாட்டேங்கிறான், அவன் சரியில்லை அப்படின்னாரு. நான் தப்பா சொல்லாதீங்க, அவனுடைய சூழல், நீங்க வெளியில வந்துட்டீங்க, இன்னும் உள்ள இருக்க பல பேரை மீட்கிறதுக்கு அவன் போராடிட்டு இருக்கான், இதை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு 5 நாளைக்கு முன்னே இறந்துட்டார். சிறையிலிருந்து விடுதலை ஆகி 1 ஆண்டு முடியறதுக்கு முன்னே உடல்நல குறைவால் இறந்துட்டார். ஆனா சிறையில் சாகாமல் வெளியில வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய நினைவோட ஓராண்டுகள் அவங்களுடைய உறவினர்களோட பிறந்து வாழ்ந்த இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இறந்துட்டார். இந்த மாதிரி வெளியில வர்றவங்களுக்கும் சரியான புரிதல் இல்லை. உதவி செய்ய போறவனையும் அந்த மக்கள் ரொம்ப எளிதில கேவலப்படுத்திடுறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி
நம்ம வெளிப்படையா பேச முடியாது. இந்த புரியுது. ஆவணப்படமும் அதே மாதிரி தான். சில விஷயங்களை இன்னும் தெளிவா பண்ணிரலாம். அப்படி பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். ஓகே. இந்த புத்தகத்துல எல்லாமே நீங்க நெனச்சத எழுதிட்டீங்களா சார்? இல்ல சில விஷயம் நான் எழுதணும்னு நெனச்சது எழுத இல்ல. முடியாம இருக்கு. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வரலாறு அப்படிங்கிறது 500 பக்கம், 600 பக்கத்துக்கு மேல எழுதுனதா இதுவரைக்கும் வரலாறு இல்ல. ஆமா. ஆனா இது 2000 பக்கம் வருது. அதாவது 4 ஆமா பாகங்கள்ல. 4 பாகங்கள். இதுக்கு மேல எழுதுனா படிக்க முடியாது. ஓகே. அப்படிங்கிறனால அத நான் அப்படியே குறைக்க ஆரம்பிச்சேன். இதிலும் குறிப்பா இந்த பெரிய நூலா போகக்கூடாதுங்கிறத பத்தி பேசும்போது, நக்கீரனுடைய முன்னாள் ஆசிரியர் காமராஜ். அவரு இத படிச்சு பார்த்து சொன்னாரு, ம். "இத எதையுமே குறைக்க முடியாது. ஆனா வார்த்தைகளை குறை. ம், ம், ம். வரக்கூடிய செய்தி குறையக்கூடாது. அந்த தேவையற்ற வார்த்தைகள நீக்கிற வேலைய மட்டும் செஞ்சு நான் குறைக்க அதாவது ஆரம்பிங்கன்னா." கிறிஸ்பா இருக்கணுங்குவாங்க. ஆமா, பெருசா இல்லாம ஆமா. அதுக்கேத்த மாரி ஒரு இருக்கும். வாக்கியம் அப்படிங்கிறது 6 வார்த்தை, 7 வார்த்தைக்குள்ள முடியணும். 20 வார்த்தை கொண்டு போலாம். ஆனா 6, 7 வார்த்தைக்குள்ள அந்த 20 வார்த்தையில வரக்கூடிய சொல்லை கொண்டு வர மாரி ஆமா. வார்த்தைகளை மாத்தி போடு ம். அப்படின்னாரு. அந்த மாரி போட்டா ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே. இதுவரைக்கும் இந்த நூல் சரியில்ல ம். அப்படிங்கிறதோ, அல்லது விமர்சனமோ வந்ததில்ல. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த நூலினுடைய விலையை காட்டிலும் பல மடங்கு கூடுதலா தொகை அனுப்புனவங்களும் இருக்காங்க. ஏன்னா படிச்ச அந்த ஆர்வத்தினால. ஆமா. ரூ. 2000 அந்த நூலுடைய விலை அப்படின்னா, ரூ. 10,000 அனுப்புனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த நூல் எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரூ. 20,00,000 செலவாச்சு. ஓ! இந்த என்னுடைய இதுக்கு மட்டும். பயணம். ஆமா. ஓகே. பயணம். அதுக்கான பயணம் வந்து எனக்கு 3 ஆண்டுகள். ம், ம், ம். 2018லருந்து 21, 22 முடிய வரைக்கும் நான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். ம், ம். அப்ப அதுக்கான செலவு இன்னும் அதுக்கான படங்களுக்காக போயிட்டுருக்கேன். நேற்று முன்தினம் கூட ஒரு புகைப்படம் எடுத்துட்டு வந்தேன். அடுத்த நூல்ல வரும்போது அந்த புகைப்படத்த நம்ம பயன்படுத்தலாம். ஓகே. விட்டு போனதெல்லாம் அடுத்த ஒரு ஆமா, பாகங்கள்ல ஆட் பண்ற ஆமா. மாரி. அந்த ஓகே. புகைப்படங்கள நம்ம ஆட் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன செய்திகள் வரும். அதுல குறிப்பா அந்த காடுகள் இதுல நீங்க வீரப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ம், பார்த்தீங்கன்னா, மைய கதையா தான் வருமா தவிர, ம். காடுகள், இயற்கை வளங்கள், விலங்குகள், அங்க இருக்கிற மக்கள், அத மக்களுடைய வாழ்க்கை பத்தியும் முறைகள், இருக்கு. ஆமா. காவல்துறை, காவல்துறையில் நேர்மையா வாழ்ந்தவங்க, ஏன்னா அவங்க சதாசிவம் பத்தி கூட நீங்க ஆமா. பதிவு பண்ணியிருக்கீங்க. சதாசிவம் கமிஷன பற்றி நீங்க முழுமையான பதிவுகள விஷயங்கள். இதுல நான் கொண்டு வந்திருப்பேன். ம். அதே மாரி வீரப்பன் தேடுதல் வேட்டையில் எத்தன பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, ம். எத்தன பேர் காணாம போயிருக்காங்க, எத்தன எண்ணிக்கை? காணாம போனவங்க யாரெல்லாம் எந்த இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கிற விவரத்த நான் குடுத்திருக்கேன். ஓகே. அந்த அளவுக்கு இந்த தரவுகளை முழுமையா உள்ள கொண்டு வரதுக்கு எனக்கு அவ்வளவு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துச்சு. ம். அந்த இழப்பு அந்த செலவு செய்த தொகை கூட இன்னும் என்னால பெற முடியல. ம். அது ஆனா பெற்று விடுவோங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. ஆ. இந்த அளவுல தான் அது போயிட்டு இருக்கு. இது என்ன எதிர்காலத்துல வீரப்பனை பற்றி பொய்களும், புரளிகளும் வர ஆரம்பிச்சிரும். ஆமா. இத்தன நாள் வந்து காவல்துறையினர் மற்றும் இந்த ரீதியா பார்த்துட்டு இருந்தது, இப்ப அவர் வாயால தெரிகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க அவரோட இருந்து நானும் புகையிரது. அத சொல்லியிருப்பேன். ஆமா. வீரப்பன் என்கிட்ட என்னென்னலாம் சொன்னாரோ, அதையும் நான் அத ம். சொல்லியிருப்பேன். அதனுடைய எதிர்பக்கம் என்ன நடந்ததுங்கன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். ம். இதுல முரண்பாடு அப்படிங்கிறதோ, பொய் அப்படிங்கிறதோ யாராலயும் ஒரு இடத்துல கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இத நான் சரியா ஆவணப்படுத்தியிருக்கேன். ஓகே சார். ரொம்ப நெறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க் யூ நன்றி சோ ராகுல். மச். வணக்கம். தேங்க் யூ.